அனைவருக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி 2024 தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் வித் ஃபைனல் ஆன்சருக்கு எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயமாக எல்லாத்துமே இருக்கும். அதே போல் கமெண்ட்டில் நிறைய பேர் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க, இந்த ரெண்டு கேள்விகள் தான் பொதுவாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. முதலாவதாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, கண்டிப்பாக இந்த முறை காலியிடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. நிறைய ஆசிரியர்கள் இதற்காக முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதே போல் எல்லோருடைய கோரிக்கையுமே காலியிடங்களை அதிகப்படுத்தணுங்கிறது தான். ஏன்னா அதற்கு பல்வேறு காரணங்களை சுட்டி காட்டி தான் எங்களுக்கு காலியிடங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த முறை காலியிடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது ஒருத்தவங்க 2 பேருக்கு இல்லை, நிறைய ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது அவங்க ரிசல்ட் எப்போ வெளியிடுவீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரிசல்ட் ப்ராசஸில் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த டேட்டில் நம்ம வெளியிடுவோம் அப்படின்னு எப்பயுமே சொல்ல முடியாது, அது கான்ஃபிடென்ஷியலில் தான் வச்சுருப்பாங்க. அதே போன்று காலியிடங்கள் அதிகரிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களுக்கு இல்லை நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணுங்கள் அப்படி தான் பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா மாற்றம் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக காலியிடங்கள் அதிகரிக்க போகிறாங்க இப்படிங்கிற தகவலை தான் நிறைய ஆசிரியர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்பொழுது அப்போ காலியிடங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க போகிறாங்க. ஆனால் எவ்வளவு இடங்கள் அதிகரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எல்லோருடைய கோரிக்கையான இப்போ இருக்கக்கூடிய மிக அதிகமான அளவு காலியிடங்களை நிரப்பணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அதே போன்று ரிசல்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பார்த்தோம்னா பதில் இன்று இரவிலிருந்து நாளைக்குள்ளார வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளார கண்டிப்பாக நமக்கு வெளியிட்டுருவாங்க. நம்மளுக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் ரிசல்ட் வெளியிடுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம காலியிடங்கள் அதிகரிக்கணும்னா அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் முன்பே வெளியிடணும். எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. அப்படி இல்லைனாலும் கூட ரிசல்ட் வெளியிட்டாச்சுன்னா அதன் பிறகு சிவி லிஸ்ட் விடுறதுக்கு முன்னாடி அந்த நம்ம அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு தான் சிவி லிஸ்ட் வெளியிடுவாங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் நமக்கு ரிசல்ட்டு இன்கேஸ் நம்மளுக்கு ரிசல்ட் முன்னாடியே விட்டுட்டாங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு விட்டுட்டு அதன் பிறகு சிவி லிஸ்ட்டு வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் டிஆர்பி இணையதளத்தில் அவ்வப்போது நம்மெல்லாம் பார்வையிட்டு தான் இருக்கோம், எப்படியாவது வந்துடாதான்னு. ஆனால் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகாலையில் வெளியிட்டிருந்தாங்க. 12 மணிக்கெலாம் கரெக்டாக வெளியிட்டாச்சு. 12:05 12:10 மணிக்கெலாம் 12:10 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ரிசல்ட் எப்போ வேணாலும் வெளியாகலாம். அப்படி மேபி இன்று நாளைக்குள்ளார வெளியாகலைன்னா அடுத்த வாரத்துக்குள்ளார நம்மளுக்கு கண்டிப்பாக 25ஆம் தேதிக்குள்ளார ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அதே போல் காலியிடங்கள் நிச்சயமாக உயர்த்த போகிறாங்க. அது நம்ம அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் பொழுது நம்ம கரண்ட் வேக்கன்சி ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, இப்போ எவ்வளோ மாறி இருக்குது, தமிழ் பாடத்துக்கு ஏற்கனவே எவ்வளோ இருந்தது, இப்போ எவ்வளோ மாறி இருக்குது, கேட்டகரி வைஸ் அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு மேஜருக்கும் எவ்வளவு காலியிடங்கள் அதிகரிச்சிருக்கு, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே துல்லியமாக நம்மளுக்கு டிஆர்பி இணையதளத்தில் அவங்க அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க. மிக அதிகமான அளவு காலியிடங்களை இந்த முறை நிரப்புவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நிச்சயமாக நடக்குங்கிறது நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அதே போல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். என்னென்ன கீ மாறப்போகுது, ஸ்டார் எந்தெந்த கொஷின் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் அமைவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.